வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை சம்பவம் என்பது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதுவரை அந்த சம்பவம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த படுகொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசார் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலானது நேற்று முன்தினம் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய உடலானது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய பொத்தூர் என்ற பகுதியில் தான் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே அவருடைய உடல் அடக்கம் செய்வது தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன. நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் சென்று பிறகு ஒரு முடிவாக திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் இருக்கக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் அதை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய தற்போது இல்லம் இருக்கக்கூடிய அயனாவரம் இல்லத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டிருக்கிறார். நேரில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாகவே அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போதே இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவு என்பது மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு இரவோடு இரவாக அந்த குற்றவாளிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்றும் ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆறுதலும் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை செய்யப்பட்ட போது அப்போதே அவர் அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதை அடுத்து தற்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லமானது அயனாவரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். அந்த இல்லத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது புறப்பட்டு இருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லம் பொறுத்தவரையில் ஏற்கனவே பெரம்பூர் பகுதியில் அவருடைய புதிய இல்லம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த இல்லத்துக்கு முன்புதான் அந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் கூடிய இடத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவர்கள் அங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தால் அயனாவரம் பகுதியில் அவர்கள் வீட்டில் தங்கி வசித்து வந்தார்கள். இந்நிலையில்தான் தற்போது அவருடைய உடலானது அயனாவரத்தில் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய பொத்தூரில் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தினர் அயனாவரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தான் வசித்து வருகிறார்கள். அந்த இல்லத்திற்கு தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டு இருக்கிறார். அங்கு அந்த இல்லத்திற்கு சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தினை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அப்போது தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மேலும் எடுக்கப்பட போகிற நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அவருடைய குடும்பத்தோடு பகிர்ந்து கொண்டு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும் இரங்கலையும் தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். ரிதி.